மக்கள் வந்து யோசிக்கணும், யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வரக்கூடாது, யாரு வந்தா எப்படி இருக்கும்னே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஓட்டு போடணும். நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு எமோஷனலாவோ இல்ல வந்து ரைட்டு யாரா இருந்தா என்னவா எல்லாம் உண்டுதான்ப்பா அப்படின்னோ இல்ல வந்து இத்தனை நாள் இந்த சோப்பு யூஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு சோப்பு வந்துக்குது அதை தான் வாங்கி பார்க்கலாமே அப்படின்னோ பண்ற தேர்தல் இது கிடையாது. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்ற தேர்தல். பால் விலை, கரண்ட் விலை, சொத்து வரியிலேருந்து ரோடுலேருந்து சாக்கடையிலேருந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்க போகின்றது அரசியல்ன்றது. அதுக்கு சாக்கடன் ஒதுங்கினாலும் அந்த நாத்தம் உங்களை விடாது. கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன, ஆனா ஆதரவுன்றது அந்த பக்கம் போயினே இருக்குது. தாவேகா பக்கம் முக்கியமா விசிகா, அது அண்ணனே சொல்லிட்டார், அவங்களாம் பதர்கள், கொள்கையற்ற பதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ்ல இப்ப வந்து வெளிப்படையா ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தொண்டர்கள் மத்தியில இது சரி வராது, நாம அந்த பக்கம் போனோம். அதாவது நீங்க எதை இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். இந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்றத இரும்பு கரம் கொண்டு திமுக கூட்டணியில அடக்கவில்லை அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நெகட்டிவா இருக்க போது இது திமுக. அல்டிமேட்லி யார் நிறைய சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் தான் போறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. யாரும் நிறைய சீட்டு கொடுக்க போறதும் கிடையாது. அன்லெஸ் டிடி விஜயநகரன் மறுபடியும் தனியா நின்று போன தடவை மாதிரியே கூப்பிட்டு கொடுத்தாதான் உண்டு. சரியா? அப்போ தேமுதிக வெளில போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எம்பி சீட்லாம் கிடையாதுங்க அப்படின்னு எடப்பாடியார் சொன்னாரு. இன்னைக்கு திமுகவில் வந்து கட்சி தலைவர், மாநில தலைவர் சொல்லி நிற்கிறாரு, ஆளாளுக்கு இது மாதிரிலாம் பேசி நிற்கிறாங்க, ஜனநாயகனுக்கு எல்லாம் குரல் குத்து நிற்கிறாங்க. என்ன நினைச்சு நிற்கிறீங்க? அதை ஒரு கால் இரு கால் தாவேகாவோட போனோம், அதுலயும் வந்து நிறைய பேர் வந்து தாவேகாவுடன் தான் கொள்கை நிறைய இருக்குது எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரலையே, இதை வரங்க போறதுனா நீங்க போயிருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட முடியுமா திமுகவால? இந்த பக்கம் திமுக அவங்க கொள்கை என்னன்னு தெரியும், அதிமுக கொள்கை என்னன்னு தெரியும். அப்ப கூட்டணின்றது கொள்கை அடிப்படையில் இல்லையா? அப்பப்ப மாறுமா சீசனுக்கு சீசன். இந்த சீசன்ல யாரோட கூட்டணி, அடுத்த சீசன்ல யாரோட கூட்டணி. சரி, தூண்டல் போடுகிறார்கள், இவர் வந்து அவங்களுக்கு விலையில்லா ஆலோசனை கொடுக்குறாங்க. நீங்க பேரம் பேசினீங்கன்னு நான் சொல்லலை, 2 பேர்கிட்டையும் கூட்டணி பேசினீங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுக்கு பேர் வந்து அது வந்து என்னது, இந்த சீட்டு பேச்சுவார்த்தையில் அவங்களோட இதை உயர்த்தி கேட்பதற்காக அப்படி இல்லையா? அப்போ நீங்களே சொல்ல வேறங்க, அங்கே வந்து 30,000 ரூபாய் வாங்குறான்னு இருக்காங்க என் வண்டியை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம வண்டி வைக்கும்போது கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி தானே ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்டையும் பேசுறதுன்றது. இவங்க அவங்க சரி, அப்போ வந்து காங்கிரஸ் பக்கம் போகாதீங்க, எந்த பக்கம் வரணுமா? தேமுதிக பக்கம் வரணுமாமா? அதையாவது சொல்லட்டுமே. முதல்ல அவங்க கட்சியை வளர்க்கறத பற்றி பேசுங்க, எங்கேயாவது ஒரு கூட்டணியில் இடம் கிடைக்குமான்னு பாருங்க. அதை விட்டு இவர் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நிற்கிறாங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. பிங்கி பிங்கி பாங்கி தேர்தல் அல்ல இது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து திருப்பூர்ல பேசும்போது தெரிவிச்சிருக்காங்க. அந்த பிங்கி பிங்கி பாங்கி தேர்தல் அல்ல, எப்படி கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன். அது எந்த கான்டெக்ட்ல சொன்னாரும் எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த பஞ்சதந்திர படம் பாத்தீங்களா? ஒன்னா மறுபடியும் பாருங்க, எங்கேயாவது இருக்கும் அந்த காமெடி ஷோலாம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆடே டோங்கி கீ அப்படின்வா, இல்ல கீ என் மேலதான் முடியுது அப்படின்வாங்க. அதாவது இது ஒத்தையாரட்டியா போட்டு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் இல்லை. இவரா இல்ல அவரா இல்ல அவரா இல்ல குலுக்கி போட்டு பாக்குறது இல்ல யார் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் இல்லை. மக்கள் வந்து யோசிக்கணும், யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வரக்கூடாது, யார் வந்தா எப்படி இருக்கும்னே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னதான் நான் பார்க்குறேன். இதுக்கு அப்படித்தான் இருக்க முடியும் அர்த்தம். பட் அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் எனக்கு தெரியாது. நான் பார்க்குற அர்த்தம் இதுதான். ஸோ யோசிச்சு முடிவு எடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு எமோஷனலாவோ இல்லை வந்து ரைட்டு யாராக இருந்தால் என்னவா எல்லாம் உண்டுதான்ப்பா அப்படின்னோ இல்லை வந்து இத்தனை நாள் இந்த சோப்பு யூஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு சோப்பு வந்துக்குது அதை தான் வாங்கி பார்க்கலாமே அப்படின்னோ பண்ணுற தேர்தல் இது கிடையாது. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்ற தேர்தல். பால் விலை, கரண்ட் விலை, சொத்து வரியிலேருந்து ரோடுலேருந்து சாக்கடையிலேருந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்க போகின்றது அரசியல்ன்றது. அதுக்கு சாக்கடன் ஒதுங்கினாலும் அந்த நாத்தம் உங்களை விடாது. அதனால அரசியல் பழக வேண்டும், அதை தெரிஞ்சுக்கின்னு ஓட்டு போட வேண்டிய தேர்தல். இப்படித்தான் நான் பார்க்குறேன் சிவா. இப்போ அந்த கூட்டத்தில் பேசும்போது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வந்து பிளவுபட போகிறது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த பக்கம் ஒரு காலை வச்சிருக்காங்க, அந்த பக்கம் ஒரு காலை வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து இந்த பக்கம் கையை கொடுத்துக்கிட்டே பார்வையை வந்து வேறு
காங்கிரஸை நோக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணி பிளவுபட போறது அப்படின்னு கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் வலுவான ஒரு அலையன்ஸா தான் இருந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தேளும் பூரானும் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த தேளுடைய வாய் வந்து தமத்தூண்டு, இது கொடுக்குது, அது கிடையாது வாய். இந்த பூரானை என்ன பண்ணும், அப்படி பிடிச்சிட்டு அதுல வந்து ஒரு என்சைம் அதனுடைய பாடியில விடும். அதுக்கப்புறம் அது அப்படியே உள்ள எல்லாத்தையும் உருக்கி கூழாக்கிரும். அதுக்கப்புறம் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போயிடும். அப்ப அந்த ஓடு மட்டும் நிற்கும். இந்த புறான் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க இல்லையா, சம்திங், அது பாடி மட்டும் வெளில இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்கு, அது காத்துல அசையும். இன்னைக்கு திமுகவின் நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கு. கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன, ஆனா ஆதரவுன்றது அந்த பக்கம் போயினே இருக்குது, தாவேகா பக்கம். முக்கியமா விசிகா, அது அண்ணனே சொல்லிட்டார், அவங்களாம் பதர்கள், கொள்கையற்ற பதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ்ல இப்ப வந்து வெளிப்படையா ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தொண்டர்கள் மத்தியில இது சரி வராது, நாம அந்த பக்கம் போனோம். 96 இருந்த ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அப்ப மேலிடம் என்ன பண்ணிட்டாங்க, அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்னாங்க. தொண்டர்கள் அதை ஏத்துக்கல. என்னதான் காங்கிரஸ்ல வந்து காலங்காலமா ஹைகமாண்ட் கல்ச்சர் இருந்தாலும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நிறைய பேர் கிவிங் வென்ட் டு தட் ஃபீலிங்ஸ். ஸோ அப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்ச தொண்டர்களும் யோசிக்கிறாங்க, என்ன கட்சி வளரணும்னு யாருக்குமே இங்கே ஆசை கிடையாதா? கட்சி தலைவர்னு வரீங்க, மேலேருந்து ஹைகமாண்டில் எங்களெல்லாம் கேட்காம யாரையோ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, கட்சியை வளர்க்குறத பற்றி எதுவும் யோசிக்கிறது கிடையாது. கட்சி தலைவரே போராட்டம்னு போகிறாரு, பக்கத்தில் ஒரு 4 பேர் கூட வரமாட்டேன்றாங்க. அசிங்கமாக இருக்குது நமக்கு. என்னைக்கு தான் கட்சி வளர்றது? ஒரு 2 அமைச்சர் வந்தால் தானே நம்ம இது பண்ண முடியும். ஒரு எம்எல்ஏ கணிசமான அளவில் வேணும், அதை வச்சு 2 அமைச்சர் பதவி வேணும்னு கேட்கணும், அப்போதான் கட்சி வளரணும். இப்போ இதுலேயே என்ன சொல்கிறாங்க, அது பாருங்க, எங்களுக்கு எந்த வாய்ஸும் கிடையாதுங்க, எம்எல்ஏ இத்தனை பேர் இருக்கும், பட் என்ன பிரயோஜனம்? இதுலயும் வந்து கவர்மெண்ட்ல we don't have a say. அப்ப அப்படி இருந்தா தானே கட்சி வளரும், 4 பேர் கட்சிக்கு வருவாங்க. அப்புறம் எத்தனை நாள் இப்படியே வந்து பல்லகு தூக்கிட்டு இருக்கிறது? அதனால பரவாயில்ல, இந்த தடவை எங்களுக்கு ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்க அங்க போனோம், எங்களுக்கு மரியாதை அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, கட்சிகள் மட்டும் இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? தொண்டர்கள் பேசினாலும் கட்சி நிர்வாகிகள் பேசினாலும், ஆனா கட்சி வந்து கூட்டணி தலைமையை பொறுத்தவரைக்கும் கூட்டணி யார் கூட இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கூட்டணி சென்றுகிட்டே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ்ல தொடரும் போது விமர்சனங்களும் கட்சி மட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் உட்கட்சிக்குள்ள. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப செல்வ பெருந்தகை அவர்களோட ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி விவகாரம் குறித்து காங்கிரஸார் யாருமே பொது வழியில பேசாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இந்த கூட்டணிக்கான வேலைகள்ல தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க, திமுக கிட்ட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் இல்ல பிளவுபட போறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது தான் இங்க கேள்வி உருவாகுது. இல்ல, அதுதான் சொல்றேன், கூட்டணி பிளவுபடுகிறதா, கட்சி வெளில வருதுன்றது ஒரு பக்கம், கட்சி தொண்டர்கள் ஒரேடியா விட்டுட்டு ஓடுறதுன்றது இன்னொரு பக்கம். அதனால கட்சியை மட்டும் நீங்க வச்சுக்கின்னு இங்க பிரோஜனம் கிடையாது சிவா, அதை பார்க்கணும். சரி, இவர் சொல்லாரு கூட்டணி பத்தி யாரும் பொது வெளியில் பேச வேண்டாம்னு, யாராவது அதை கேட்டாங்களா? ஒத்துராது மதிச்சாங்களா? எல்லாரும் இன்னும் பேசின்னு தானே இருக்கிறாங்க. அப்புறம் அதுலேருந்தே தெரிய வேணாமா கட்சியில் வந்து கட்டுப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, இவங்க மட்டும் சொல்லின்னு இருக்கிறாங்களே, ஏன் டெல்லியிலேருந்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஏன் இது வரைக்கும் யாரும் ஒருத்தரும் சொல்லலை? இது யாராவது எனக்கு விளக்கம் கொடுப்பீங்களா? ஏன் இவர் வந்து டெல்லிக்கு இதெல்லாம் கன்வே பண்ணலையா? இந்த மாதிரி ஆளுக்கு இது மாதிரி பேசினுக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அது காலங்காலமாக அப்படி தானே நடந்துருக்குது, நீ என்ன புதுசாக வர மாதிரி லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டாலும் நடக்கும். ஏன் டெல்லியிலேருந்து எந்த விதமான ஒரு சமிஞ்ஞையும் வரல திமுக தரப்புல இருந்து? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் சில பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு சில 2ஆம் கட்ட அவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. கட்சி தலைமையிடம் இருந்து என்ன இது மாதிரிலாம் பேசினுக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லை. இப்போ மதிமுக இந்த மாதிரி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, பேசுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஆள் கிடையாது, பேசினாங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அங்கேருந்து எச்சரிக்கை போயிருக்காதா, வெளில போங்க அப்படின்னு காங்கிரஸ் அந்த மாதிரி சொல்ல முடியுமா சிவா? இல்ல, மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் அதே அறிவுறுத்தலை முன் வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. மாநில தலைவர் முன்வைப்பதை தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏத்துக்கலாம்ல சார்? ஏத்துக்கலையே, யாராவது ஏத்துக்கினாங்களா? எல்லாரும் ஆளு கொண்டு தானே பேசினுக்கிறாங்க. அது வந்து சொந்த கருத்து, அதெல்லாம் வெளில பேசக்கூடாது அப்படின்றது இன்னைக்கு நேற்று சொல்லலை, ரொம்ப நாளாக சொல்லி நிற்கிறாரு. இவங்களும் ரொம்ப நாளாக வெளில பேசினுக்கிறாங்க. கட்சி தலைமைக்கு இவ்வளோதான் மரியாதையா? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ கட்டுப்பாடே இல்லாத ஒரு கட்சி இருக்கும், அதையும் கூட்டணியில் வச்சுக்கணும். அவங்க என்னதான் பேசினாலும் இப்போ தெரியுது அவங்களுக்கு அந்த பலகீனம் அப்படின்றது வெளில தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. தேமுதிகவில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டுன்னு முன்னாடி ஒன்று இது பண்ணாங்க, அது வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க, அது மாதிரி பண்ணாங்க, அது வேற லெட்டர் வேற இருக்கு, சரியான நேரத்தில் வெளியிடுவோம்னு கூட சொன்னாங்க, ரைட்? பட் எடப்பாடியார் அதை பற்றியெல்லாம் கவலையே படல. நாங்கள் எங்கெங்க அது மாதிரி சொன்னோம்? அதெல்லாம் கிடையாதுங்க, ரைட்? அப்போ என்ன அர்த்தம்? கொடுக்கலன்னா அவங்க வெளில போயிடுவாங்கன்னு அர்த்தம். முதல்ல உள்ளே இருக்காங்களான்னு தெரியாது, பட் ஸ்டில் அவர் அதை பற்றிலாம் வந்து ஈல்டாகவே இல்லை. அதனால என்னங்க, நாங்கள் அது மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க அப்படின்ட்டா அதோட முடிஞ்சு போச்சு. தேமுதிக நாங்கள் வெளில வந்துட்டாங்க, இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அது என்னவோ நாங்கள் லெட்டர் எதை சொல்லியிருக்கோம், அவங்க கிட்ட கேட்டிருக்கோம், அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்டிமேட்லி யார் நிறைய சீட்டு கொடுக்குறாங்களா அந்த பக்கம் தான் போகிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. யாரும் நிறைய சீட்டு கொடுக்க போகிறதும் கிடையாது, அன்லெஸ்
டிடிவி தினகரன் மறுபடியும் தனியாக நின்று போன தடவை மாதிரியே கூப்பிட்டு கொடுத்தாதான் உண்டு. சரியா? அப்போ தேமுதிக வெளில போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எம்பி சீட்லாம் கிடையாதுங்க அப்படின்னு எடப்பாடியார் சொன்னார். இன்னைக்கு திமுகவில் என்ன வந்து கட்சி தலைவர் மாநில தலைவர் சொல்லி நிற்கிறாரு, ஆளாளுக்கு இது மாதிரிலாம் பேசி நிற்கிறாங்க, ஜனநாயகனுக்கு எல்லாம் குரல் குத்து நிற்கிறாங்க. என்ன நினச்சி நிற்கிறீங்க? அதை ஒரு கால் இரு கால் தாவேகாவோட போனோம், அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து தாவேகாவுடன் தான் கொள்கை நிறைய இருக்குது எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரலையே. இந்த வரங்க போகிறதுனா நீங்கள் போயிருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட முடியுமா திமுகவால்? அப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கப்சிப்புன்னு ஆயிடுவாங்கல்ல. ஏன் அந்த அறிக்கையை கொடுக்கல? அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி காங்கிரஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இது சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, பத்திரிகையிலையும் வருது. பாமர ஜனங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த காமன் மேன் ஆம் ஆத்மி அவங்க படிக்கிற பத்திரிகையிலையும் இந்த மாதிரி செய்திகள் வருகின்றன. அப்போ அவங்க என்னென்னு யோசிப்பாங்க, என்ன காங்கிரஸோடலாம் பேசினுக்கிறாங்க, திமுக வந்து ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குதே, டர் ஆயிடுச்சா? அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்னன்னா தைரியமான தலைவர். அதனால தான் இங்கே நிறைய பேர் வந்து ஆவுன்னு தம்மா தூண்டு கட்சி வச்சுக்கிறவங்களாம் வந்து நான் யார் தெரியுமா, நாங்கள் வந்து புட்டினை கேட்கிறேன், ட்ரம்ப்பை கேட்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது. அந்த ஆஸ்பெக்டை இது அசைச்சு பார்க்குது காங்கிரஸில் இருக்க ஒரு சில தலைவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. அப்போ இது திமுகவுக்கு பெரிய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா. அதாவது நீங்கள் எதை இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். இந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்றத இரும்பு கரம் கொண்டு திமுக கூட்டணியில் அடக்கவில்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்க போது இது திமுகவுக்கு. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திமுகவுடைய கருத்துக்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கனவே திமுக ஆட்சியை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறதா என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விடுங்க, எல்லார் கனவையும் நிறைவேற்றுறோம்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் ஏன் வந்து இது மாதிரிலாம் பேசுகிறீங்க? அவரும் வந்து மேபி அதனால் ஆப்பில் இது பண்ணணுமா இல்லை ரிட்டர்னாக கொடுக்கணுமா தெரில. அவரும் வந்து எழுதி போட்டாருன்னா யாராக இருந்தாலும், ஏன்னா இது எல்லாருக்குமான அரசு இல்லை, நிறைவேற்றுவாங்கன்னு வச்சுப்போமே, சந்தோஷப்படுங்க. பாருங்கள், எதிர்கட்சியில் இருக்க ஒரு தலைவர் கேட்கறத கூட நிறைவேற்றுறாங்க திமுக அப்படின்னு நாளைக்கு சொல்லிக்கலாம். இது கூட நல்ல பாயிண்டாக இருக்குது. ஒருவேளை திமுக தோத்துட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சொல்லலாம், பாருங்க நாங்கள் எவ்வளோ நல்லவங்க அப்படின்னா எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டார், அதையும் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சிவா, நல்ல ஒரு பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுடைய கனவு என்ன சார்? சிஎம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கனவு என்ன? ரொம்ப யோசிக்கிறீங்க. அதாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியலங்க. எதுவாக இருந்தாலும் நேரம் இறங்கி வேலை பார்க்கணும், அதுதான் வந்து நமக்கு சோறு போடும் அப்படின்னு நினைக்கிறவன். கனவு அப்படின்னா ஆனால் விட்டுருங்க, நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு, கனவு அப்படின்றது தூங்கும் போது வர்றது கிடையாது, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னு. இத்தனை வயசுக்கு மேலே நமக்கு என்னங்க பெரிய கனவு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாடு நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும், இந்தியா உலக அளவில் பெருசாக வரணும், இவ்வளோதான் நம்ம கனவு. வேற என்ன இருக்க போகுது நமக்கு? இப்போ கடலூரில் நடைபெற்ற தேமுதிகவுடைய மாநாடு கூட்டத்தில் வந்து விஜய பிரபாகரன் பேசும்போது விஜய்க்கு வந்து ஒரு அட்வைஸை முன் வச்சிருக்காங்க. என்ன அட்வைஸ் அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸை நம்பாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து உங்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்பாதீங்க. அவங்க தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கூட்டணியை விட்டு அவங்க வெளியேறி வரமாட்டாங்க, பேரத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ தேமுதிக வந்து இன்னும் கூட்டணி பற்றி முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்றது எதுக்காக? இந்த பக்கம் திமுக அவங்க கொள்கை என்னன்னு தெரியும், அதிமுக கொள்கை என்னன்னு தெரியும். அப்போ கூட்டணின்றது கொள்கை அடிப்படையில் இல்லையா? அப்பப்போ மாறுமா சீசனுக்கு சீசன். இந்த சீசனில் யாரோட கூட்டணி, அடுத்த சீசனில் யாரோட கூட்டணி. சரி, தூண்டல் போடுகிறார்கள், இவர் வந்து அவங்களுக்கு விலையில்லா ஆலோசனை கொடுக்குறார்கள். ஒரே சமயத்தில் ரெண்டு திமுக அதிமுக இரண்டு அணிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தினது இதே தேமுதிக அவங்க சுதீஷ் அவர்கள் தானே. இல்லை, இதுக்கும் விஜயபுரவாரனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு நாங்கள் தயாராக இருந்துட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, ஸோ பேரம் பேசணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுடைய சொத்து மதிப்புகள் எங்கள்கிட்ட இருந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கிறதே தவிர அதிகப்படவில்லை அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சுக்காங்க. அதனால ஓப்பனாக சேலஞ்சு விடுறேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன். நான் கேட்ட கேள்வி, ஒரே நேரத்தில் ரெண்டு அணிகளோடையும் பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? அது வீடியோலேயே அவர் ஒத்துனார், லைவாக கேட்குறாங்க, ஆமாம் பேசியிருந்தேன் அப்படின்னாரு. அந்த வீடியோலாம் இப்போ மறுபடியும் எடுத்து சுத்த விட்டுனுக்கிறாங்க. அது திமுகவில் இருக்க மூத்த அமைச்சர் தான் சொன்னார், ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்கிட்டையும் பேசினுக்கிறாங்க அப்படின்னு. எதுக்கு பேசணும்? இதுக்கும் கொள்கைக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் பேரம் பேசினீங்கன்னு நான் சொல்லலை, ரெண்டு பேர்கிட்டையும் கூட்டணி பேசினீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு பேர் வந்து அது வந்து என்னது, இந்த சீட்டு பேச்சுவார்த்தையில் அவங்களோட இதை உயர்த்தி கேட்பதற்காக அப்படி இல்லையா? அப்போ நீங்களே சொல்ல வேறுங்க, அங்கே வந்து 30,000 ரூபாய் வாங்குறான்னு இருக்காங்க என் வண்டியை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம வண்டி வைக்கும்போது கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி தானே ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுறதுன்றது. இவங்க அவங்க சரி, அப்போ வந்து காங்கிரஸ் பக்கம் போகாதீங்க, எந்த பக்கம் வரணுமா? தேமுதிக பக்கம் வரணுமாமா? அதையாவது சொல்லட்டுமே. முதல்ல அவங்க கட்சியை வளர்க்குறத பற்றி பேசுங்க, எங்கேயாவது ஒரு கூட்டணியில் இடம் கிடைக்குமான்னு பாருங்கள்.
அதை விட்டுப்புட்டு இவர் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணின்னுக்கிறாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.